ஒரு குழந்தை பிறந்து 30 நாள்லயே எலும்பு ஒன்று உடைய ஆரம்பிக்குது. அவங்க அம்மா அப்பா டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிக்கக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்கக்குள்ள டாக்டருக்கே என்ன பிரச்சனைனே தெரியல. அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா அப்படிங்கிற ஒரு நோய். இந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், இது ஒரு மரபணு குறைபாடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு கண்ணாடி குழந்தை மாதிரி, அது ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி, அந்த குழந்தையால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா வருத்தத்தோடு அந்த இடத்துல இருந்து வராங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளமை பருவத்தை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளே தான் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 செவுரு ஒன்று ஹாஸ்பிட்டலோட 4 செவராக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தியேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த 4 செவராக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வீடில் இருக்கக்கூடிய அந்த 4 செவராக இருக்கும். இளமை பருவம் முழுவதுமே இப்படி தான் வந்து அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாத 200க்கும் மேற்பட்ட ஃப்ராக்சர் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையால எதையுமே வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய கால் வந்து பல பீஸாக வந்து உடஞ்சதால அந்த குழந்தையால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய இளமை பருவத்தில் என்ன பண்ணாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எப்படியாவது ஒரு கல்வியாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் முறையில் அந்த குழந்தைய வந்து படிக்க வச்சாங்க. அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான். அந்த சுல்தான் அவர்களை வந்து டியூஷன் முறையில் படிக்க வச்சு ஸ்கூலை நல்லபடியாக முடித்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுல்தான் அவர்களுக்கு எப்படியாவது வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ பெட்டை விட்டு ஏந்திரிச்சு ரூமை விட்டு வந்து 6 மாதம் ஆச்சு, நீ எப்படி வந்து ஒரு காலேஜுக்கு போய் படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் பல பேரோட உதவியோட அவர் 3 வருஷம் நல்லபடியாக வந்து ஒரு டிகிரியை முடித்தார். டிகிரியை முடிச்சுட்டு வேலைக்காக நிறைய இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ளே எல்லாருமே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் ஹோல்சேலர். அவர் கார்மெண்ட் ஹோல்சேலர் அப்படிங்கிறதால பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு 60 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு. அந்த 60 லட்ச ரூபா கடனை எப்படி வந்து அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கக்குள்ள அது தீபாவளி வரக்கூடிய டைமு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மனமுடைஞ்சு உக்காந்துட்டாரு. அப்போ சுல்தான் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கார்மெண்ட் பிஸ்னஸை நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்மெண்ட் வந்து ஹோல்சேலர் அப்படிங்கிறதால அந்த குடோனில் வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து தேங்கி இருந்துச்சு. அதாவது வந்து பல கடைக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டே வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் அவர்கள் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா சேல்ஸ் ஆரம்பித்தாங்க. அந்த பிளேஸையே வந்து ஒரு ரீட்டைல் பிளேஸாக மாற்றி அங்கே விற்பனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கஸ்டமர் வந்து துணி வாங்கினாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் போய் அவங்களும் அவங்களுடைய அண்ணனும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹோல்சேலர், இந்த மாதிரி மற்ற கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய ரேட்லேயே உங்களுக்கு நாங்கள் தரோம், இந்த மாதிரி ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2வது நாள் வந்து 25 பேர் வந்தாங்க. 3வது நாள் வந்து 50 பேர் வந்தாங்க. இதை மாதிரி தொடர்ச்சியாக வந்து மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடி 3 மணி நேரம் கியூவில் நின்று அந்த துணியை வாங்கக்கூடிய நிலைமை அங்கே இருந்துச்சு. அப்போ அவர் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கை நிறைய துணியை வச்சுக்கிட்டு இவ்வளோ கம்மியான விலையில் நான் இவ்வளோ நிறைய துணியை வந்து நான் இது என் வாழ்நாளில் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே சொன்னதாக சொல்கிறாரு. அந்த பிஸ்னஸ் மாடல் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடலாக தெரிஞ்சு தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணாங்க. 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை ஃபாலோ பண்ணி அவங்க 3 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பிஸ்னஸில் அவங்க அந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்திருக்காங்க. இதில் வந்து என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து மனமுடையாமல் இருக்கணும். அதாவது எப்படிப்பட்ட மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தே தீரும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையை மனமுடையாமல் யாரெல்லாம் தன்னுடைய இலக்கை நோக்கி முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அவர்கள். அவருடைய உடம்புல பல எலும்புகள் உடைந்த போதும் அவருடைய மனம் உடையவே இல்லை. அந்த மனம் உடையாததால தான் அவரால் வந்து சாதிக்க முடிஞ்சுச்சு. இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன சாதிச்சாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவர் வாழணும்னு நினைச்சதே மிகப்பெரிய சாதனை தான்.
இப்ப வெற்றியாளர்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மனமுடையாமல் அவர்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி செஞ்சதுதான் மிகப்பெரிய வெற்றியாளர்களா இன்னைக்கு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பிசினஸ்ல ஒரு 60 லட்சம் ரூபாய் கடன் இருக்கக்குள்ள சுல்தான் அவர்கள் அந்த பிசினஸ் எடுத்து இன்னைக்கு 30 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 கடைகள் இருக்கு, 3 லட்சத்துக்கு மேல வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, 400 மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, 150 எம்ப்ளாயி இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு தராங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுல்தான் அவர்கள் செய்த சாதனைன்னே சொல்லலாம். இப்போ ஒரு இலக்கை நிர்ணயிச்சிங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையும் வரை மனமுடையாமல் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்தால் மட்டுமே நம்மால வெற்றி பெற முடியும். மனமுடையாமல் செய்யக்கூடிய அனைத்துமே வெற்றியில் தான் முடியுது. அதனால நீங்களும் எதை செய்தாலும் மனமுடையாமல் செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம். வெற்றி பெறுவதற்கு மனமுடையாமல் செய்யும் அனைத்து விஷயங்களும் வெற்றியில் முடிகிறது. இதுதான் ஒரே வழி வெற்றிக்கானது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.